அந்த வெண்ணிலா என்ற பாடல் அண்மையில் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை திறந்தாலே ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலாக இருக்கிறது. காதல் பாடலான இது நட்பின் அடையாளமாக மாறியுள்ளது. இந்த பாடலுக்கு நடித்தவர்தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகனான மனோஜ். சினிமாவும் இசையும் தான் தன் சுவாசம் என்றாலும் நடிகன் ஆவேன் என்று தான் நினைத்து கூட பார்த்ததில்லை என்றே மனோஜ் கூறுவார். +2 முடிப்பதற்குள் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு 16 வயதில் சினிமாவிற்குள் வந்த மனோஜிற்கு தன் அப்பா மாதிரியே இயக்குனர் ஆக வேண்டும் என்பதுதான் கனவாம். அதனால் தான் தந்தையான பாரதி ராஜாவிடமே உதவி இயக்குனராக வேலை செய்யலாம் என்று யோசித்தார். ஆனால் பாரதி ராஜாவோ, நீ என்னிடம் வேலை செய்ய வேண்டாம், வேறு ஒரு இயக்குனரிடம் வேலை செய் என்று அனுப்பிவிட்டார். அப்படி மனோஜ் போய் சேர்ந்த இடம்தான் மணிரத்னம். அடுத்த நாளே மணிரத்னம் ஆபீஸ் சென்ற மனோஜை உடனடியாக வேலைக்கும் எடுத்துக் கொண்டார்கள். பம்பாய் தான் மனோஜின் முதல் படம் என்பதால் மணிரத்னமே தன்னுடைய குரு என்று ஒவ்வொரு பேட்டிகளிலும் மனோஜ் சொல்வார். மறுபக்கம் 16 வயதிலே என்ற மியூசிக் ஆல்பம் ஒன்றை கம்போஸ் செய்த மனோஜ் நடிகை மீனாவையும் ஒரு பாடல் பாட வைத்திருந்தார். எப்படி மனோஜிற்கு தந்தையை போல் இயக்குனராக வேண்டும் என்ற ஆசை இருந்ததோ அதே போல தந்தையான பாரதி ராஜாவிற்கு தன் மகனை ஒரு நடிகனாக்கி பார்க்க வேண்டும் என ரொம்பவே ஆசை. ஒரு வழியாக தன்னுடைய தந்தையின் இயக்கத்தில் வெளியான தாஜ்மஹால் திரைப்படம் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் மனோஜ். அதனைத் தொடர்ந்து வருஷமெல்லாம் வசந்தம், சமுத்திரம், ஈரநில உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். மாநாடு திரைப்படத்திலும் குறிப்பிட்ட ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இருப்பினும் நடிகராக அவரால் பெரிய அளவு ஜொலிக்க முடியவில்லை. இருப்பினும் சோர்வு அடையாமல் வெளிநாட்டுக்கு சென்று இயக்குனருக்கான பிரத்யேகமான பயிற்சியை பெற்று ஒரு இயக்குனராக அவதாரம் எடுத்தார். கிராமத்து காதலை ரசித்து சித்தரித்த அடிவில்லா காதல் படங்களை கொடுத்த ஜாம்பவான் பாரதி ராஜாவின் மகனும் தனது முதல் படத்தில் கையாண்டது ஒரு அழகான அழுத்தமான காதல் கதையை தான். இப்படத்தை பார்த்த பாரதி ராஜாவோ, முதல் படம் என்னுடைய மகன் எப்படி பண்ணி இருப்பானோ என பயம் இருந்தது. ஆனால் நினைத்து கூட பார்க்கவில்லை. தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துள்ளான். நிச்சயம் அவன் ஒரு பெரிய இயக்குனராக வருவான் என்று உச்சி முகர்ந்திருந்தார். 48 வயதான மனோஜ் அமைந்த கரையில் உள்ள எம்ஜிஎம் மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை பெற்று ஒரு வாரத்திற்கு முன்புதான் வீடு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு அவரது இல்லத்திலேயே உயிர் பிரிந்ததாக கூறப்படுகிறது. தன்னுடைய 16 வயதில் தனது தந்தையை போல் ஆக வேண்டும் என்ற சினிமாவிற்குள் நுழைந்த மனோஜை இந்த சினிமா உலகம் அத்தனை எளிதில் வரவேற்கவில்லை என்றாலுமே தனது விடாமுயற்சியால் தனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டே இருந்தார். அதே போலதான் மரணத்தையும் தனது விடாமுயற்சியால் வென்று விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இறுதியில் மரணமே வென்ற பாசத்திற்குரிய பாரதி ராஜாவின் ஆசை மகன் இம்மண்ணுலகை விட்டு பிரிந்துள்ளார்.